ஓம் நமச்சிவாய நம சிவாய நம சிவாய நம ஓம் நமச்சிவாயா. அண்ணாமலையானே போற்றி, உண்ணாமலையே போற்றி. சுவாமி, இந்த பறவைகளுக்கு உணவு விடுங்க, காலப்பயிர்களுக்கு உணவு விடுங்க. சிவாய நம ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா நமச்சிவாயா. அண்ணாமலையானே போற்றி, உண்ணாமலையே போற்றி. வா 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 வா. ஒரு வாரமாக உங்களை பார்க்கல. வாங்க வாங்க வாங்க. தண்ணி குடிங்க. வா 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 வா. தண்ணி வைக்கணும், காக்காவுக்கு தண்ணி வைக்கணும். பறவைகள் தீனி. வா 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 வா. வந்துட்டார் வந்துட்டார். வாங்க வாங்க வாங்க. வா வா வா. நட 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 நட. வாடா வாடா. கா 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 கா. வாடா வாடா வாடா. வா வா வா. தண்ணி வச்சுங்க. சாப்பிடு சாப்பிடு. இறைவன் தான் இறைவன் தான். நான் எப்போ மேலே வருவேன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க பாருங்க அவங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுப்பா சாப்பிடு. ஓகே சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இதெல்லாம் இறைவன் தான், இறைவனோட அருள். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்பவுமே நம்ம பறவைகள் நம்ம ஒவ்வொரு ஜென்மமும் என்ன ஜென்மமாக திரும்ப ஏழு ஜென்மம்னு சொல்லுவாங்க. அந்த 7 ஜென்மத்தில் அடுத்த பிறவிகள் என்னன்னு நமக்கு தெரியாது. அது பாரு, நான் மேலே வருவேன் அப்படின்றத தெரிஞ்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இறைவன். யாரையும் காக்க வைக்கக்கூடாது. நம்ம உணவுக்காகவோ ஒரு உதவிக்காகவோ யாரையும் காக்க வைக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்ம தேவையானதை நம்ம செய்ய முடிஞ்சால் செஞ்சிடணும். ஒருத்தர் பசின்னு கேட்டாங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அவங்களுக்கு பசி தீர்த்துடணும். மனுஷனுக்கு கோடி கோடியாக சொத்து இருக்கும். அதெல்லாம் அவனுக்கு போதுமானதாக நினைக்க முடியாது, போதுமானதாக சொல்ல முடியாது, போதும்னு இருக்க முடியாது. ஆனால் பசி மட்டும் வயிறு நிறைஞ்சா வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போயிடுவாங்க. அங்கே பாருங்கள், அவங்க ஃப்ரெண்டை கூப்பிடுது பாருங்கள். அவங்க மட்டும் சாப்பிட்டா போதாதுன்னு அதான் பாடியிருக்காங்கல்ல, காக்கா கூட்டத்தை பாருங்கள், அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க அப்படின்னு பாடியிருக்காங்க போய் பாட்டு. உண்மையிலேயே நான் மட்டும் சாப்பிட்டு நல்லா இருந்தால் கூட போதாது அப்படின்னு நினச்சி அந்த பறவை பாருங்கள். அவங்க ஒரு 2-3 பேர் வந்தாங்க, 4 பேர் வந்தாங்க, 5 பேர் இருக்காங்க. இப்போ அப்படியே 2 பேராக சேர்றாங்க. அவங்க கூப்பிட்றாங்க, இங்கே உணவு நிறையா இருக்குது, எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு தண்ணி எவ்வளோ தாகம் இருந்தால் அது பாருங்களேன். என்னங்க சொல்லுவாங்க அதெல்லாம். கடவுளே கடவுளே. சிவாய் நம்ம ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா. நல்லா இருக்கணும்ப்பா, நீங்களாம் நல்லா இருக்கணும்ப்பா. அடுத்த பிறப்பு என்னன்னு யாருக்கும் தெரியாதுடா. கடவுளே 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 கடவுளே. இந்த பறவைகள் மாதிரி நான் பிறந்தா கூட பரவாயில்லப்பா. ஆனால் மனுஷனாக மட்டும் நான் பிறந்துடவே கூடாதுப்பா. மனுஷ ஜென்மம் வேணாம்ப்பா. ஏன்னா வாய் பேச முடியாத ஒரு பறவை மிருகமாக வாழ்ந்துட்டு கூட சேர்த்துடலாம். ஆனால் மனுஷனாக பிறந்து நம்ம பேசாமல் இருந்தாலும் நம்ம வாயிலேருந்து எதாவது பிடுங்கி வம்பு இழுப்பாங்க. அதனால் மனித பிறவி வேண்டாம், போதும். மனித பிறவியில் வாழ்ந்தது. இனி பறவைகளாக எங்கேயாவது பிறந்து கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு சேர்த்துடலாம். ஆனால் மனித பிறவி வேணாம். சிவாய நம ஓம் நமச்சிவாயன. இந்தமாரி பறவைகளுக்கு காலப்பயிர்களுக்கு உணவு வைங்க. எங்கேயாவது முடியாதவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுதான் மனிதனுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு மனிதனையும் காப்போம். அதுதான் உண்மை. மனிதன் மனிதனாக இருக்கும் வரை யாரும் அனாதை இல்லை. அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்குவாங்க. இந்த வயல் நாட்டில் பார்த்தீங்களா எவ்வளோ உயிர், எவ்வளோ மக்கள். நைட்டு என்னென்ன கனவோட படுத்திருப்பாங்க. அவன் சொந்த பந்தம் எல்லா ஊர்லேயும் இருந்திருக்கும். அவன் பொண்ணு கட்டி கொடுத்துருப்பாங்க. பையனுக்கு ஒரு ஊரில் பொண்ணு எடுத்திருப்பாங்க. அந்த ஊரில் எவ்வளோ மனவேதனை இருக்குது பாருங்கள். அவன் சொத்து பத்து வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? நகை வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? நிலம் வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? அதனால் இருக்கிற வரைக்கும் பகழ்ந்து வாழுங்க. உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம். ஆனால் அந்த இடமே அங்கே இல்லையே. இனி அவங்க மீண்டு அந்த பழைய நிலைமைக்கு அங்கே உயிரோடு கூட வரணுன்னா சத்தியமாக முடியாது. அதுலேருந்து மீண்டு வர முடியாது. நம்ம வீட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டா ஒரு பிரச்சனைனா நம்மளால் தாங்க முடியுதா? ஒரு குடும்பத்தில் 9 பேர், 16 பேர், 8 பேர், 10 பேர்னு அவ்வளோ பேர் செத்துடுறாங்க. எப்படிங்க தாங்க முடியும் நம்மளால்?
நைட்டு எவ்வளோ கனவுகளோட எத்தனை பிள்ளைங்க நாளைக்கு ஸ்கூலில் போய் ஃப்ரெண்டை பார்ப்பேன் படிப்புன்னு எவ்வளோ பேர் நம்ம நினச்சிருப்பாங்க வயல் நாட்டில். அங்கே நடந்த மாரி நம்ம ஒரு துயர சம்பவம் எங்கேயும் நடக்கூடாது. நான் சிவன்கிட்ட வேண்டிக்கிறேன். சிவாய் நம்ம மண் வளம் காப்போம், மக்களை காப்போம். எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள்னு. நமக்கு மேலே பெரியவன். அதான் நீர் காற்று கருப்பு இந்த மாதிரி நம்ம யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது. அதனால் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ண கற்றுக்குங்க. மற்றவங்க உதவி பண்ணுறதை பார்த்து நீங்கள் உதவி பண்ணுங்கள். சிவாய் நம. ஓம் நமச்சிவாய் நம. மனிதநேயம் காப்போம். மனிதனை மனிதனாக மதிப்போம். மனிதநேயம் காப்போம். மனிதன் மனிதனாக இருக்கும் வரை யாரும் அனாதை இல்லை. அதான் உண்மை. ஓகேவா? நீங்கள் பார்த்துக்கோங்க, உடம்பை பார்த்துக்கோங்க, எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. இந்தமாரி உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு தண்ணியோ உங்களால் முடிஞ்ச ஒரு மிச்சரோ வீட்டில் இருக்க தானியமோ கொண்டாந்து ஒரு பறவைகளுக்கு மேலே காலையில் வைங்க சாமி கும்பிட்டு. அதுமாரி வெளியே போகும்போது முடியாதவங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உணவு வாங்கி கொடுங்க. நீங்கள் ஒருத்தருக்கு சொத்து பத்தை எழுதி வைங்க, பணம் காசு கொடுன்னு கேட்கல, ஒரு வேளை சாப்பாடு தான் கேட்குறாங்க, அதை மட்டும் கொடுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுடைய இன்னும் வரப்போகிற ஜென்மங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த பறவைகள் பாருங்களேன், அவங்க எல்லாரையும் கூப்பிட்றாங்க, ஒருத்தராக கூப்பிட்டு அவங்க சாப்பிட்டுருக்காங்க பாருங்கள். இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? மனிதர்கள் அந்த மாதிரி ஒற்றுமையாக இருப்போம். சிவாய் நம. ஓம் நமச்சிவாய் நம.